வாங்க துலாம் ராசி அன்பு நேர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 17/7/2025க்கு பிறகும் 23/7/2025 வரை இருக்கும் வாரத்திற்கான ராசி பலன்கள், அதே போல் கிரக நிலை, உங்களுக்கான பொது பலன்கள், நட்சத்திர பலன்களை பற்றி எல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக துலாமில் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதங்கள் உங்களுக்கான கிரக நிலைகள் என்று இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது, பஞ்சமி ஸ்தானத்தில் சனி வக்கிரமாகும், ராகு ரண ரூண ரேகஸ்தானத்திலும் சந்திரன், அஷ்டமச்சானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், வக்கிர லாபஸ்தானத்தில் செவ்வாய், கேது என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. உங்களுக்கான இந்த கிரக மாற்றம் அப்படின்னு பார்க்குறது இன்னையிலேருந்தே நடக்குது. அதாவது குறிப்பாக 17/7/2025 இந்த ஜூலை மாதத்திற்கு உங்களுக்கான பலன்கள், அதாவது உங்களுக்கு கிரக மாற்றங்கள் நடைபெறுது. அந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு என்னென்ன பயன்கள் பரப்புகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு இந்த காலத்தில் மாறுறார். இப்படி மாறுறப்ப உங்களுக்கான பொது பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்து ஒரு வேலையை நினச்சி உழைச்சிட்டு இருப்பீங்க. அந்த உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது. அதற்கான வெற்றிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது கொடுக்க போது. அதே போல் உங்கள் அறிவு கூர்மையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய ஏற்றங்களை அனுபவிக்க போகிறீங்க. அதாவது ஏற்றங்களை பெற போகிறீங்க. உங்களோட அறிவு திறன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெருசாக கை கொடுக்க போகுது. அதனால் உங்கள் அறிவை நம்பி நீங்கள் மேம்படுற காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதங்களும் தடுமாற்றங்களும் இருக்க தான் செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா பண வரவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேமிப்பு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா தாமதங்களோட வரும். நீங்கள் ஒரு 2-3 நாளில் பண வரவு அதுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது 4-5 நாட்களாவோ இல்லை ஒரு வாரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வீண் பேச்சால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வீண் விவாதங்களை தவிர்க்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலையான ஏற்றங்களும் நன்மைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் வியாபாரத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறப்போ ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசித்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கூட பணியாற்றுற கோவொர்க்கர்ஸ்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் தலையில் அதிகமான வேலையை போட்டுக்காதீங்க. எவ்வளோ செய்ய முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க. இல்லை எனக்கு நிறையா வேணும் அப்படிங்கிற உங்கள் ஆர்வத்தை இந்த கால நேரத்தில் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழல்லையும் இருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பளு கொஞ்சம் அதிகமாகலாம். இருந்தாலும் எதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. அதே போல் இதுவரை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. அதே போல் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லது. அதே போல் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த கால நேரத்தில் நீங்கள் யாரோடையும் தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. அதே போல் யாரோட விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இங்கே பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பணி நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்தாக போகிற நாளும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அதற்காக நீங்கள் வெளியூர் பயணம் இல்லை வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக உருவாயிருக்கு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. இதே வேளையில் அரசியலில் இருக்கவங்களா இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட
இப்போ வந்து நேரத்தம் வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்கிறதுனால நீங்கள் எதுலேயும் வந்து ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது. அப்படி நிதான போக்கை கடைபிடிக்கிறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளும் நிறைய திருப்பங்களும் நிறைய முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை பெறப்போகுது. அதே போல் கல்வியை பொறுத்தவரையும் நீங்கள் மாணவர்கள் கல்லூரியோ பள்ளியோ இல்லை எது வேணாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நேரம் பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து சிறப்பாக கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இப்படி உங்களுக்கு கிரகத்திற்கான பொது பலன்களும் அதே போல் கிரக நிலைகளும் இருக்கிறப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் வந்து மாரியம்மனை வணங்குறப்போ என்னாகுன்னா உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வரப்போகுது. உங்களுக்கு டைம் இல்லைனா கூட வந்து எப்பயோலாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வணங்குறது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெறப்போகுது தரப்போகுது. அப்படி மாரியம்மனை வணங்குறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு வந்து சில பணத்தில் தடைகள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி தடைகள் எல்லாம் விலகும். தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி வெள்ளமாக பெருகும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கிற ஊரில் குடியிருக்கிறப்ப நீங்கள் அப்பப்போ போயிட்டு வரீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதுவும் வந்து இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான தனித்தனி பலன்கள் பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4 பாதம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செயல்பாடுகளும் முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும். செயல்பாடுகளும் முன்னேற்றங்களும் சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனதில் வந்து ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதோ இல்லை கோவிலுக்கு போய்ட்டுறதோ அது மாதிரி நிகழ்வுகள் பண்ணுறப்போ என்னாகுன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த கால நேரத்தில் மனம் விட்டு பேசுகிறது நல்லது. அப்படி மனம் விட்டு பேசுகிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. முடியறதுக்கான நல்ல பலன்களையும் அது தரும். ஆனால் நீங்கள் வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற மாதிரி இந்த காலத்தில் பேச வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனம் விட்டு பேசுகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா உங்கள் குடும்பத்தில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரியாகும். அதே போல் பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் மனம் விட்டு பேசுகிறப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதே போல் அவங்க பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கவலை இந்த நேரத்திலையும் காலத்திலையும் வரும். ஆனால் நீங்கள் வந்து அதை பற்றி ரொம்பவே கவலைப்பட வேண்டாம். இந்த காலத்திலையும் இந்த நேரத்திலையும் அது மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருந்தாவே இந்த வாரமே உங்களுக்கு அந்த காலத்தை மாற்றி தரும் அப்படிங்கிற இன்னொரு நல்ல விஷயமும் இந்த சித்திரை 3, 4 பாதங்களுக்கு வருது. அடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்கள் கோபத்தை அடக்கி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதே போல் யாரோடையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாத விவாதங்களை பண்ணாதீங்க. இந்த கால நேரத்தில் இது ரெண்டையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதாவது வந்து இது ரெண்டையும் கோபத்தை குறைக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இந்த கால நேரத்தில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏற்றங்கள் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக காலமும் நேரமும் இது அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. திட்டமிட்டு அதாவது செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்கள் கூட பணியாற்றுறவங்க இல்லை உங்களோட தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் இந்த கால நேரத்தில் அனுசரித்து போகிறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றங்களை கொடுத்தாலும் ஒரு சிறு வந்து கெட்ட பலன்களும் இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதை செய்கிறது முன்னாடியும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் நம்ம இங்கே பலன்கள் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சித்திரை இப்போ பார்த்தோம், சுவாதி பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விசாகம் 1, 2, 3 பாதங்களுக்கான ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதையும்
எதிர்க்கும் தைரியமும் துணிச்சலும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் போக போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இது வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துகள் துகளாக உடையிறதுக்கான காலமும் நேரமும் உங்களுக்கு வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலையுமே ஒரு துணிச்சலோட செயல்படலாம். துணிச்சலோட செயல்படுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து உங்கள் கூட இருக்கவங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து கோபத்தை உண்டாக்குற மாதிரி செயல்களை அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதுனால அதை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் அதிலேருந்து நிதானமாக இருக்கிறது நல்லது. அப்படி கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இது பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிதானமாக இருக்கிறப்போ உங்களுக்கு கோபத்தில் இருக்கப்பையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நார்மலாகவே நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னாவே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்களை பற்றியெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.